ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனாரு, பறந்து போனாரு, காலி கடியில போனாரு. ஏயா இதுக்கா உன்னைய மந்திரி ஆக்கிருக்காங்க, இதுக்கா உன்னை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க. என்னுடைய ஆட்சியில என்ன குறைன்னு சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்ல தயார். உங்களுடைய ஆட்சியில இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்ல கேட்டா ஊர்ந்து போனாங்களா, பறந்து போனாங்களா? இதுவா மக்கள் கேட்கறாங்க? மக்களால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதை எண்ணி பார்த்து அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. அதை விட்டு வெவ்வேறு மாதிரி பேசினா நாங்களும் வெவ்வேறு மாதிரி பேச வேண்டியது. நான் இது மம்முட்டி பிடிச்ச கை, புரியுதா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க. இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்க. கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்பு உழைத்திருக்கணும். நீங்க அப்படியே வந்தீங்க இல்லையே. திரு உதயநிதி, திரு கருணாநிதி பாரு, ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்துல நீ துணை முதலமைச்சராகி என்னை பத்தி பேசுறீங்க. இது நியாயமா? உழைப்பாளிக்கு தான் அந்த அருமை தெரியும்.